என் பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கூட நான் முடிவு பண்ணிட்டேன். அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடும் செஞ்சாச்சு. இதை எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் நீ ஏன் என் பையனை விட மாட்டேங்கிற? நீ நல்லவளா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும்? இனிமே எங்களை தொல்லை பண்ணாம அப்படியே மரியாதையா ஒதுங்கி போயிருக்கணும். என் பையன் சொன்னப்பவே நீ ஊரை விட்ட போயிருக்கணும். ஆனா நீ இன்னும் என் பையனையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. இவனை மொத்தமா உன் பக்கம் இழுத்துட்டு போயிடலான்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கியா? இப்போ ரகசியமா கல்யாணம் பண்ண வேற பாத்திருக்க. ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவ செய்யற வேலையா இது? அம்மா, குடும்பத்தை பத்தி எல்லாம் ஏமா பேசுறீங்க? அப்படிதான்டா பேசுவேன். வளர்ப்பு சரியா இருந்தா இவ்வளவு சரியா இருந்திருப்பா. அம்மா, அருணி, அருணி, என்னடா கத்துற? என் மேல உனக்கு கோவம் வருதா? என்ன அடிக்கணும்னு தோணுதா? அட்ரா, ஐயோ, அடி, அம்மா, அட்ரா. விடுமா. வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் அடிச்சு கொன்னுட்டு நீ மட்டும் இவளோட சந்தோஷமா குடும்பம் நடத்துடா. அம்மா, ஒரே பையன் உன தலையில தூக்கி வச்சு ஆடினேன்ல, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்டா, இதுக்கு மேடம், மேலேயும் வேணும். ஏன் அப்படி கத்திட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயோ, கடவுளே. அம்மா அழாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. டேய், இப்ப உனக்கு சந்தோஷமாடா? நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. நேத்து இவளுக்காக என்ன அடிச்சு அழ வச்ச, இப்போ அம்மாவையும் அழ வச்சிட்டே. இன்னும் எங்க எல்லாரையும் எப்படி எல்லாம் பாடப்படுத்த போறேன்னு தெரியல. டேய், இவளை பார்த்தா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, இவ வந்தாலே பிரச்சனைன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்குடா இவளை கூட்டிட்டு வந்திருக்க? அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம் தானே இன்னைக்கு வந்திருக்கோம். அந்த வேலையை பார்க்காம இவ கூட எதுக்குடா நீ சுத்திட்டு இருக்க? அம்மா, அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சாச்சுமா. இவ இங்க வந்தது அதுக்காக தான்மா. எஸ்கியூஸ் மீ மேடம். நான் சொல்றது மேடம், பில்லிங்லாம் முடிஞ்சிடுச்சு. நீங்க இதில் சைன் மட்டும் பண்ணுங்க மேடம். இந்தாங்க சார், அருணுங்கிறது நீங்க தானே? நீங்க இதில் சைன் பண்ணுங்க சார். இந்தாங்க சார். இங்க போடுங்க. இந்தாங்க. ஒரிஜினல் காப்பி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க மேடம். இந்தாங்க சார். அதை வச்சு நீங்க இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். வேகமா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டீங்க. நாங்க ஒண்ணுமே செய்யல மேடம். நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனில புஷ் பண்ணதுனால தான் எங்க வேலை ஈஸியா முடிஞ்சது. நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கவுண்டர்ல வந்து பில்லை கலெக்ட் பண்ணிக்கங்க. ஷூர் சார். மேடம், ஆம்புலன்ஸ்க்கு சொல்லியாச்சு. அது வந்த உடனே பேஷண்ட் கூப்பிட்டு நீங்க கிளம்பிடலாம்.